நம்ம அடுத்தவங்க கோவப்படும்போது கூட பொறுமையாக இருக்கிறதுக்கான ஒரு வழியை தான் இங்கே சொல்லியிருக்கேன். அதை ஒருத்தரோட கோவமாக பார்க்காம யூனிவர்சல் ப்ராசஸ்னோட ஒரு யூனிட்டாக பார்த்தா எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். எனர்ஜி இன் மோஷன், எமோஷன் நம்ம பார்த்துருக்கோம். சம் எனர்ஜி லைக் ஆங்கர், ஸ்ட்ரெஸ் எல்லாம் நிறைய எனர்ஜி இருக்குது. அது வந்து ஒரு பாடிக்குள்ளே நிற்க முடிய மாட்டேங்குது, அது பத்த மாட்டேங்குது அந்த எனர்ஜி அங்கே நிற்கிறதுக்கு. அப்போ எனர்ஜி வந்து அவங்க மூலயமா வெளியில் பாய விரும்புது. அப்படி இருக்கிறப்போ எதிர்க்க எப்படிப்பட்ட ஆள் இருக்காங்கன்றது, வீக்காக இருக்காங்களா ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, அவங்களுக்கு இடம் கொடுக்குறாங்களான்றதை பொறுத்து பல விதத்தில் அவங்க கிட்ட இருந்து அந்த எனர்ஜி வெளிவருது. அந்த மாதிரி வந்து நம்ம எம்பத்தட்டிக்காக இருக்கப்போ, இல்லை லோயர் எனர்ஜி இருக்கிறவங்களா இருக்கப்போ நம்ம அதை ரிசீவ் பண்ணிக்கிற ஆளாக மாறிடுறோம். மகரிஷி இது சொல்லியிருப்பாங்க, ஒரு கோவம்ன்றது எப்படி ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எல்லா எமோஷன்ஸும் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வழியாக இருக்கப்போ, இதனால் நம்ம பாதிப்பு அடையாமல் இருக்கணும்னா, நம்ம அதை ஒரு ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம ஒரு சன்னை வந்து ஹைட்ரஜன் டு ஹீலியம் ப்ராசஸிங் யூனிட்டாக பார்க்குறோம். அதில் பல அழுத்தம், டெம்பரேச்சருக்கு, ப்ரெஷருக்கெல்லாம் உட்பட்டு வேறு வேறு கெமிக்கல்ஸ் உருவாகிறத பார்த்துருப்போம். அதிலிருந்து தான் எல்லா பிளானட்ஸும் உருவாகிறதுன்றதை பார்க்குறோம். அப்போ அது ப்ராசஸிங் யூனிட்டை தான் பார்க்குறோம், ஒரு மனுஷனாக பார்க்குறது இல்லை. அதே மாதிரி நமக்கு செகண்ட் பர்சனாக இருக்கவங்கள விட நம்ம ஒரு ப்ராசஸிங் யூனிட்டாக பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளே கூட ப்ராசஸிங் யூனிட்டாக பார்க்குறப்போ, நம்ம யூனிவர்ஸில் ஒரு யூனிவர்ஸ் ப்ராசஸ் நடக்கிற ஒரு சின்ன பிளேஸாக, அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க, நம்ம மேலே கோவப்படுறவங்கள நம்ம பார்க்க ஆரம்பித்தோன்னா, அது வந்து ஒரு எனர்ஜி ஃப்ளூயிடிட்டினுடைய ஓட்டமாக தெரிகிறப்போ, நம்ம நர்வஸ் சிஸ்டத்துலேருந்து, நம்ம உடம்புலேருந்து எதுவுமா பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லாத இடத்துக்கு நம்ம போகிறோம். அது வந்து அந்த நிகழ்ச்சி நடக்கிற பீட்டா ஸ்டேஜ்லேருந்து அவங்கள புரிஞ்சுக்கிற இடம், இதை தாண்டி யூனிவர்சல் ப்ராசஸாக அதை புரிஞ்சுக்கிற இடமா, அதாவது தீட்டா ஆல்ஃபா ஸ்டேஜுக்கு போகிறப்போ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸாக இல்லாமல் நம்ம நிதானமாக செயல்படக்கூடிய இடமா மாறுறதுக்கான நம்ம பர்செப்ஷன் மாறுறப்போ நம்ம திங்கிங் மாறுறதை நம்ம பார்க்க முடியும். ஒரு மனுஷனை நம்ம எப்படி பார்க்குறோன்றது நமக்கு புரியும். இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். திங்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி. அந்த விஷயத்துல ஒரு பர்சன் எனக்கு அகைன்ஸ்டா இருக்கான்றத பார்க்கறத விட, அவன் கோவப்படுறப்போ, யூனிவர்சல் ப்ராசஸிங் த்ரூ எ டெம்பரரி கண்டெய்னர்ன்ற மாரி பார்க்குறப்போ, நம்ம ஈகோ அங்க இல்ல. நம்மளோட அப்சர்வர் மூடுக்கு ஷிஃப்ட் ஆகுறப்போ, நம்ம ஓல்டு பர்செப்ஷன்லேருந்து நியூ பர்செப்ஷனுக்கு மாறுறப்போ, ஒரு நாள் நம்ம பாதிக்கப்படுற விதம், மத்தவங்க நமக்கு செய்றாங்கன்றத விட, அவங்க என்ன செஞ்சாலும் நம்ம தாக்கப்படாத ஒரு இடத்துக்கு மாறுறோன்றது எப்படி இருக்கும்ன்றது, நம்ம வாழ்ந்து பார்க்குறப்போ நம்ம உணர முடியும். அதனால வெளியில இருக்க விஷயம் நம்மள இம்பேக்ட் ஆக்காத மாரி நம்ம பார்த்துக்க முடியும். இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, நம்ம சைக்காலஜிய ஃபிசிக்ஸ வச்சு சரி பண்ணிக்கிறது மாரி நம்ம ட்ரீட் பண்ணலாம். அந்த சைக்காலஜியும் நம்ம பிரசன்ட்ல வெளியிலேருந்து வர இம்பேக்ட்ல இருந்து பாதிக்கப்படாத மாரி நாமளா இருக்கிறதுக்கான வழிய காமிச்சுக்கிறதுக்காக இத பயன்படுத்திக்கலாம். இது உங்களுக்கு புரியும்னு நம்புறேன். நன்றி.